ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு பிளானே இல்லாமல் ஒரு பிளானை க்ரியேட் பண்ணி இந்த இடத்துக்கு தான் போகணும் அப்படின்ற எந்த ஒரு இன்டென்ஷனுமே இல்லாமல் நான் போன கோவில் தான் இந்த பைரவர் சித்தர் ஆலயம். பூந்தமல்லி பக்கத்துலேயே இருந்துச்சு. ஆக்சுவலாக இந்த கோவிலுக்கு உள்ளே போகும்போது கோவிலில் யாருமே இல்லை. எனக்கும் ஒரு சந்தேகமாகவே இருந்துச்சு, இந்த கோவில் எப்படி ஃபீல் ஆக போகுது, இதை பற்றி இன்னும் எனக்கு முழுசாக தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் எந்த ஒரு கோவிலுக்கு போகும்பொழுதும் பார்த்திங்கன்னா ஒரு ஃபீல், ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வைபாக இருக்கும். என்னோட பாடியிலே நான் நல்லாவே உணர முடியும். அதாவது இறை உணர்வுகளை பெற்றவர்களால் ஈஸியாக உணர முடியும்னு சொல்லலாம். ஸோ அந்த உணர்வு இங்கே கிடச்சிது அப்படின்னா கண்டிப்பாக கிடச்சிது எனக்கு. உண்மையிலுமே இவர் 1888 ஜீவசமாதியாக இருக்கார். பூவிருந்த மல்லியில் பார்த்திங்கன்னா பூவிருந்த வள்ளி, அதாவது மல்லின்னு இருந்துச்சு, இது மல்லிப்பூ நிறைய இருக்கிற இடம் அப்படின்றதுனால பூவிருந்த மல்லின்றது பூவிருந்த வள்ளி பூந்தமல்லி அப்படின்ற பேரெலாம் இந்த ஊருக்கு இருக்குது அப்படின்றத நம்ம நிறைய பார்க்கலாம் கூகுள்லாம். ஆக்சுவலி இந்த டெம்பிள் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இவருக்கு ஏன் பைரவர்னா நாய்கள் அவர் அதிகமாக நேசிக்கப்படுறதுனாலும் உங்களுக்கே தெரியும் சித்தர் கோவிலில் எவ்வளோ பாசிட்டிவ் இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ முடிஞ்சவங்க இந்த கோவிலையும் நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் எங்களுக்கு உடனடியாக கிடச்சது ஃபீல் பண்ணோம் அப்படின்னே சொல்லலாம். இல்லை ரியல் உண்மை தான். ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய சித்தர்கள் இருக்குது. இந்த சித்தர்களும் அவர்களில் ஒன்று. எதுவும் என்னுடையதெல்லாம் அனைத்து முன்னுடையதே அருளால் அருணாச்சலா. ஓம் நமச்சிவாய நமக.